அம்பங் பிச்சா குவாலா குபுபாருவிலிருந்து இந்த பதிவு. நான் வாசித்த ஒரு புத்தகத்தில் இருந்து சார்ல்ஸ் ஃபின்னி என்கிற ஒரு தெய்வ மனிதன், ஒரு பரிசுத்தவான், அவரை குறித்ததான ஒரு தகவல் இன்றைய நாளில். இந்த சார்ல்ஸ் ஃபின்னி என்பவர் பிரசங்க புலி என்றும், அவர் ஊழியத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதும், பிசாசுகளுடைய ஊழியத்தில் ஓடுகிறதும், அவருடைய வாயின் வார்த்தை அந்த வசனத்தில் அநேகர் லாய்க்கப்பட்டு விருப்பப்பட்டு அதன் மூலியமாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இருந்தார்கள். அவர் திருமணம் செய்தார். திருமணம் செய்த மறாவது நாள் தன் மனைவி இடத்துல சொல்கிறாரு, நான் போயிட்டு நம்முடைய வங்கியில் இருக்கிற பணத்தை நான் எடுத்துக்கொண்டு வர வேண்டும், நான் போயிட்டு வரேன்னு அவர் மனைவிகிட்ட சொல்கிறாரு. அந்த வங்கி பணம் எடுப்பதற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவர் குதிரை வண்டியில் தான் போகணும். குதிரை வண்டியில் போகும்போது 2 நாட்கள் ஆகும் அந்த இடம் போய் சேருவதற்கு. அவர் மனைவிகிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வண்டியை எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு அந்த வங்கிக்கு போகிறாரு. வங்கியில் போயிட்டு பணத்தை எடுத்து விட்டு அவர் வெளியே வங்கியை விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல ஒரு ஊழியர் அவரை பார்த்து, அவரை ரொம்ப உங்களுடைய பிரசங்கங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுடைய செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் மூலியமாக கர்த்தர் செய்கிற காரியங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் இன்றைக்கு மாலையில் நடக்கும் எங்களுடைய சர்ச்சில் கூட்டத்தில் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே ஆவியானவருடைய உண்டுதலோடு சார்ல்ஸ் ஃபின்னி என்ன செய்கிறாரு, சரி நான் வருகிறேன் என்று சொல்லி போய் அவரோடு கூட பேசும்படியாக அன்றைக்கு போயிட்டு அங்கே பேசுகிறாரு. அங்கே அவர் பேசிட்டு அந்த கூட்டங்கள் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, சில வாரங்கள் நடந்து தொடர்ந்து 6 மாதம் வரையில் தன் மனைவியை திருமணம் பண்ணி முதல் நாள் மறாவது நாள் விட்டுட்டு வந்தவர் 6 மாதம் வரையில் இந்த இடத்துல கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஊரில் அவரை ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தி அநேகர் அவருடைய வார்த்தைகளை பிரசங்கங்களை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய பேர் விடுதலையும் பெற்றுக்கொண்டார்கள். சார்ல்ஸ் ஃபின்னி அந்த சபையில் இருக்கிற சில மூப்பர்களை சொல்லி போய் என் மனைவியை அழைத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மனைவியை அழைத்து வரும்படியாக போயிட்டு கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஐயா அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னார்னு சொன்னோடனே அவங்க மனைவி ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் கூடவே அவரோடு கூட இருந்து அந்த ஊழியத்தில் அவங்க அற்புதமாக அவரோடு கூட இருந்தாங்க. அவர் அவர் இடத்துல சண்டை பிடிக்கலை. நீங்கள் கல்யாணம் பண்ணி மறுநாளே விட்டுட்டு 6 மாதம் ஆச்சு, நீங்களாம் ஒரு புருஷனா ஒரு மனுஷனா அப்படின்லாம் ஒன்றும் சண்டை போடல. ஏன்னு சொன்னால் அவர் திருமணம் செய்த அந்த பெண் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர், மிகுந்த தேவனை நேசிக்கிறவர், தேவனுக்காக தியாகம் பண்ணக்கூடியவர். 6 மாத காலம் தன் கணவனை விட்டு ஜெபத்திலே இருந்து கணவன் செய்கிற காரியத்துக்காக உறுதுணையாக இருந்த பெண். பிரியமானோரில் இப்பேற்பட்ட பெண்களை பார்ப்பது மிகவும் அரிது, மிகவும் கஷ்டம். இன்றைக்கி 2 நாள் ஊழியர் வெளியே போயிட்டு வந்தாலே 1008 பிரச்சனைகள். வெளியே போயிட்டு வந்தாலே உங்களுக்கு குடும்பம் முக்கியமாக ஊழியம் முக்கியமாக, குடும்பம் முக்கியமாக ஊழியம் முக்கியமாக, குடும்பத்தை பார்க்காம நீங்கள் எப்படி ஊழியத்தை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரட்டாட்டம் சண்டை போடுகிற மத்தியில் 6 மாத அளவும் தன் கணவனை பிரிந்து இருந்த அந்த பெண்ணு மனரம்யமாய் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த காரியத்தில் அவர் சந்தோஷப்பட்டார். ஏன்னு சொன்னால் அவர் என் ஆண்டவராகிய தேவனுக்கு ஊழியம் செய்கிறார் என்று சொல்லி. இந்த 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 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் நல்லவர்.